ஆகவே தரவுகளின் அடிப்படையில், சாட்சியங்களின் அடிப்படையில், சான்றாவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காமல் பெரும்பான்மை மக்கள் ஆத்திரப்பட்டு விடக்கூடாது, உணர்ச்சி வயப்பட்டு விடக்கூடாது, அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு மீண்டும் சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம் என்கிற பெயரில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதை எப்படி நாம் சகித்துக் கொள்வது என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. ஆகவே இன்றைக்கு அவர்கள் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அனைத்து துறைகளும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. ஊடகங்களையும் அவர்கள் அச்சுறுத்தி தம்வயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தமிழ்நாட்டை மீண்டும் அவர்கள் ஒரு சோதனை களமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். இதை நாம் வேடிக்கை பார்த்தால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிவிடும், இருள்மயமாகிவிடும். இடதுசாரிகள், இதர ஜனநாயக சக்திகள் மிகுந்த கவலையோடு, பொறுப்புணர்வோடு இந்த களத்தில் நின்றாலும் கூட இன்னும் இது வலுப்பெற வேண்டும், அனைத்து ஜனநாயக சக்திகளையும் தீவிரமாக ஒருங்கிணைக்க வேண்டும், அதற்கான உடனடி தேவை நம் முன்னால் இருக்கிறது. தேர்தலுக்கு அச்சப்பட்டு நாம் இதில் தலையிடாமல் இருக்கலாம் என்று கருதினால் மிகப்பெரிய தீங்கை தமிழ் சமூகத்திற்கு இழைத்தவர்களாக வரலாறு நம்மை பதிவு செய்துவிடும். எனவே நாம் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எதிராக போராடவில்லை. இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களின் உணர்வுகளை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற சங் பரிவார்களின் சதி முயற்சிக்கு எதிராகத்தான் போராடுகிறோம்.